friends and viewers, welcome to Barnachi's YouTube channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பார்க்க போறோம். நம்ம பொதுவா வெளியில பால்ல கலந்து கொடுக்கிற பவுடர்ஸ் அதாவது மிக்ஸ் நிறைய அது வாங்கி நம்ம பிள்ளைங்களுக்காக வெளியில வாங்கி கொடுப்போம். அது வந்து காஸ்ட்லியா இருக்குமே ஒழிய அதுல எந்த சத்துமே கிடையாது. நம்ம வீட்லயே நல்லா சத்தா என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்னு ஒரு இன்னைக்கு ஹெல்த் ட்ரிங்க் காமிக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். இது வந்து பால்ல கலந்து கொடுக்கிற ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர். இதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் பாதாம் பருப்பு, 20 கிராம் பிஸ்தா பருப்பு, 20 கிராம் முந்திரி பருப்பு, 150 கிராம் ஜீனி, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 7-8 ஏலக்காய். இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு குங்குமப்பூ. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் கொஞ்சம் செவக்க வறுத்துடணும். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சு. பாதாம் பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். இப்போ நான் லைட்டாக செவந்துருச்சு. அப்படி லைட்டாக ஒன்றா வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ஆறட்டும். இது பிஸ்தா போட்டாச்சு. முந்திரி பருப்பு இதையும் லைட்டாக வறுத்துட்டு எடுத்துடலாம். ஏலக்காயும் இதோடய சேர்த்துடலாம். இது வறுத்தா தான் நல்லா வறுபடும். நல்லா வறுத்ததுக்கு பிறகு அரைச்சா நல்லா ஈஸியாக அரைபடும், வாசமாகவும் இருக்கும். இதையும் நல்லா வறுத்தாச்சு. வறுத்த பிறகு இதில் மாற்றிடலாம். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஜீனியை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். அப்புறமா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஜீனி அடித்தாச்சு. இதோட இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த மஞ்சள் தூளையும் இதில் உள்ள போட்டுடலாம். குங்குமப்பூ இது ஒரு பிஞ்சு எல்லாத்தையும் நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிடணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்தமாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்தமாரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதத்துக்கு இந்த பவுடர் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் வாங்கும்போது அதே காஸ்ட்டுக்கு வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணினீங்கன்னா டபுள் த குவான்டிட்டி வரும். அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு பக்கம் பால் காய வச்சுருக்கேன். அதை எப்படி கலக்கணுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப போனெல்லாம் எல்லாருக்கும் வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். இது காலையில் ஒரு டம்ளர் நைட்டு ஒரு டம்ளர் குடித்தோம்னா நல்லா போனெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது பாதாம் பருப்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதுங்க. இந்தமாரி பாலில் கலந்து கொடுத்தீங்கன்னா அதுகளும் சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பால் நல்லா காய்ச்சி வச்சு இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் போட்டு 1 டம்ளருக்கு கலக்கணும். இதில் போட்டுடலாம். இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாலை ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். உங்களுக்கு நான் வந்து அளவாக தான் ஜீனி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கெலாம் நல்லது. இப்போ சும்மா ஒரு அழகுக்காக நான் குங்குமப்பூ சேர்க்குறேன். நீங்களும் வேணும்னா சேர்த்துட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. இந்த ஹெல்த்தியான ட்ரிங்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.